நான் இருக்கிற வரைக்கும் என் முத்துமணி மாமாவை சாக விட மாட்டேன். நான் உயிரோடு இருந்தால் தானே நீங்கள் இந்த திருவிழாவை நடத்த முடியும். என்ன நானே அழைச்சிக்கிட்டா மாமா, உன் நினப்பையே நான் உசுராக வச்சுக்கிட்டு இருந்தேன் மாமா. அந்த நினப்பையே ஒருத்தன் தினமும் சுட்டுக்கிட்டு இருந்தேன் மாமா. அதனால தான் நான் என்ன நானே எரிச்சுக்கிட்டேன் மாமா. நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நாகஜோதியை மேரேஜ் பண்ணிக்கோங்க மாமா. அப்போ தான் என் உசுரை கொடுத்ததுக்கு ஒரு பலன் இருக்கும். நீ கவலைப்படாத மாமா. இன்னொரு ஜென்மம் இருந்தால் போதும். அப்போது நான் உனக்கு பொண்டாட்டியாக வரணும் மாமா. இந்த ஜென்மத்தில் தான் இல்லை மாமா. என்ன மன்னிச்சிரு மாமா. மாமா, மாமா. நான் ஐர மீன் குழம்பு ஆத்தா மாமாவுக்காக கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க. என்ன எனக்கா கொடுத்து அனுப்புவாங்க? ஐயோ, அம்மியில் அரைச்சது அப்படியே இருக்குது. அடுப்படியில் அப்படி இப்படியே கிடக்குது. இவங்க என்ன தான் சமைச்சு சாப்பிடுவாங்களோ. என் முத்துமணி மாமா மட்டும் என்னை கட்டிக்கிட்டா நான் வாய்க்கு ருசியாக அழகாக சமைச்சு போடுவேன். ஓ முத்துமணி மாமா ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இந்த முத்துமணி மாமாவுக்காக ஒத்தாசை பண்ணணும். இந்த பெரிய மாமாவுக்கு என்ன தான் தோணுதோ, வயசு எவ்வளோ ஆகுது, நானும் ஒருத்தி என் முத்துமணி மாமாவை சுற்றிக்கிட்டே வாரேன். கொஞ்சமாவது நினச்சி பார்க்காரா? முத்துமணி மாமாவை சுற்றி சுற்றி வாரேன். எனக்கு அவங்கள கல்யாணம் வச்சு கொடுத்துட்டா வேலையெல்லாம் நான் பார்த்துக்க மாட்டேனா? எனக்கு என் முத்துமணி மாமா மட்டும் போதும். ஐயோ, இங்கே இதுக்கு வந்த? இல்லை மாமா, உங்களுக்கு ஏதாவது ஒத்தாசையாக இருக்கணும். அதெல்லாம் ஒன்று வேண்டாம், வெளியே போ. வந்த அம்மா ஆத்தா வந்து முத்துமணி மாமாவுக்காக ஐர மீன் குழம்பு கொடுத்து அனுப்பிச்சாங்க. அதை கொடுக்கறதுக்காகத்தான் நான் வந்தேன். எனக்கு ஐர மீன் எப்போ கொடுக்கணும், ஆற்று மீன் எப்போ கொடுக்கணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். சாப்பிட மாட்டான், அதுவும் பொம்பளை கைப்பட்டா என் மகன் சாப்பிடவே மாட்டான். அதனால நீயே எல்லாம் எடுத்துகிட்டு ஓடிடு. வேற கைப்பட்டா சாப்பிட மாட்டாரா? இவர் கைப்படாத ரோசா. எடுத்துட்டு போ. மகனுக்கு என்னை விட யார் ருசியாக சமைச்சு கொடுப்பா? இவன் எதுக்கு வந்தான்னு விசாரி விசாரி. நீ எதுக்கு பொசுக்கு பொசுக்குன்னு இங்கே வரவ? அப்படின்னா ஆமாம், இதெல்லாம் கேட்குறதுக்கு நீங்கள் யார்?